இங்கால செஞ்ச மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்காலையும் வந்து செய்ய போயிடும். தோட்டம் செய்கிறாங்கன்னா கை வந்து இப்படி இது போட்டு கொத்துறோம். அந்த நிலத்தை வந்து பாருங்க எல்லாம் வந்து அப்படி கொத்தி 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 என்னத்துக்கான இப்படி கொத்துறதுக்கான காரணம் சொல்லுங்க. இதுக்கான வச்சுக்கிறீங்க இது காசாறு இப்படி பாத்தியாகி நீ பேருந்து விடம் போட்டு ரைக்கிறோம். கண்டடி எல்லாம் வந்து மண் எல்லாம் 6 மணிக்கு வந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. அழகான ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இங்கே அந்த வாழை மரங்கள் எல்லாம் இருக்கு. இங்கே வரணும் வாழை மரங்கள் இதெல்லாம் வந்து மாட்டு இருக்கு பாருங்க. இந்த மாட்டு 2 முழத்துக்கு பாருங்க அப்படி நீங்க வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் எவ்வளோ கொத்தி தாண்டா கத்தரி வளர புழு வரைக்கும் இது வந்து பூவெல்லாம் வந்துருது. இது வந்து இருக்கும். இது வந்து இப்போ தான் நட்டு 1 மாதம் ஆகுது. இதெல்லாம் வந்து அப்படி காய்ச்சி போயிருக்கு பாருங்க. ஐக்கணுவா ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி இணுவில். இணுவில்லையும் குறிப்பாக நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இணுவில் புகையிரத நிலையம் இருக்குது. அந்த புகையிரத நிலையத்துக்கு முன்பாக இருக்கிற தோட்டப்பரப்பில் நிற்கிறேன். இதில் எங்கால பக்கங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா தோட்டங்கள்லாம் முழுக்க இருக்குது. இப்போ இதுக்குள்ள வந்து பீட்ரூட் வச்சுக்காங்க, கத்திரி வச்சுக்காங்க. அதை தாண்டி வெங்காய அறுவடைகள் எல்லாம் வந்து நிறைய பேர் வெங்காய அறுவடை செய்கிறாங்க. இந்த இடங்கள் எல்லாமே வந்து பார்க்க அவ்வளவு அழகாக இருக்குது. உண்மையிலேயே வந்து இந்த தோட்டப்பரப்புன்னு சொல்லி சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கிணறு அதை சார்ந்து இருக்கிற தோட்டங்கள் எல்லாமே வந்து அவ்வளவு அழகாக இருக்கும். இன்றைய நாளில் இந்த காணொளியை வந்து குறிப்பாக வந்து எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் தோட்ட காலைகள் வந்து அதிகமாக போடுறது. இப்போ கத்திரின்னு சொல்லி சொன்னால் கத்திரி வந்து எப்படி பயிரிடுறது, இப்போ கத்திரி அறுவடை, அதை தாண்டி மிளகாய் அறுவடை, மிளகாய் வந்து எப்படி பயிரிடுறது, அது சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் அந்த இப்போ ஒரு பயிரை வந்து வைக்கிற நிலம் வந்து எப்படி வந்து அதை பதப்படுத்துறது, எப்படி வந்து என்ன வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து இதை பார்க்க போகிறோம். குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு கத்திரி தோட்டம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500-600 கண்ணுன்னு சொல்லி வச்சுக்கணும்னு சொல்லிட்டுன்னா அந்த கத்திரி வந்து நட்டு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது. இந்த 1 மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பசலை போட்டு, அதாவது மாட்டு எரு வந்து போட்டு அதை வந்து கொத்துவாங்க. நிலத்தை வந்து கொத்தி அதை வந்து அதுக்கு பிறகு வந்து அந்த அதுக்கு மேலே இருக்கிற புல்லுகள் எல்லாமே வந்து அகற்றி அது பிறகு வந்து பாத்தி கட்டுவாங்க. அப்போ இன்றைய நாளில் அந்த கத்திரி தோட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொத்தி கொண்டு, அதாவது சாறுன்னு சொல்கிறது, அதை வந்து நிலத்தை வந்து சாரி பசலை போட்டு சாரி வந்து பாத்தி கட்ட போகிறாங்க. இப்போ வந்து நிலத்தை வந்து கொத்தி கொண்டுக்கிறாங்க. கொத்தி அதை வந்து சாரி கொண்டிருக்கிறாங்க. இன்றைய நாள் அந்த ஐயாக்களை வந்து கேட்க போகிறோம். நிறைய சில விஷயங்களை வந்து கதைப்போம். ஏன் அப்படி சாடுறது, என்னத்துக்காண்டி அப்படி இதுன்றன்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து கேட்போம். அது மட்டும் இல்லை அந்த கத்திரி பயிரும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வந்து காட்டிக்கொள்கிறேன். யாரோ எங்களை சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதே மாதிரி தொடர்ச்சியாக தோட்ட காணிகள் நிறைய வரும்ன்றதை வந்து நான் இதில் வந்து சொல்லிக்கொண்டு வாங்க காணிகளை வந்து போகலாம். தோட்டப்பரப்பில் வந்து நிற்கிறோம். அழகான ஒரு தோட்டப்பரப்பில் நிற்கிறோம். இந்த கோயில் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து காட்டிக்கொள்கிறேன். நீங்களை வந்து பாருங்கள் வாழை மரங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த ஐயாக்கள்லாம் வந்து இருந்து சாரி கொண்டு வைக்கணும். அதில் ஒரு அம்மா வந்து இந்த சாடுற புல்லுகள் எல்லாம் வந்து எடுத்து நிற்கிறான். இங்காலையும் வந்து கத்திரிக்காய், அதுக்கு பக்கத்துலேயும் வந்து கத்திரி இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சாரி வந்து பாத்தி எல்லாம் வந்து கட்டிக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே அங்கால பக்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க தோட்டம் தான் இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கும். இங்காலையெல்லாம் வந்து பாருங்கள் அதில் வெங்காயம் எல்லாம் அறுவடை செய்கிறாங்க. இங்காலயம் வந்து வெங்காயம் தான் இருக்குது. இங்காலயம் வந்து வெங்காயம் தான் இருக்குது. இப்படியே நாங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த கோயில் பரப்பு எல்லாம் வந்து காட்டுறேன். என்ன கோயில்னு தெரியல, பிள்ளையாக கோயிலாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். நந்தி இருக்கிறோடைய சிவன் கோயிலோ தெரியல. இப்போ இதில் பாருங்கள் இந்த அழகான ஒரு கிணத்தடி இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த கிணத்தடி, இந்த மோட்டர் டேங்க் இதெல்லாம் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கால பக்கங்களில் பாருங்கள் சின்னதாக அந்த வெங்காயம் என்ன சொல்கிற மிளகாய், பச்சை மிளகாய் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து எல்லாம் அறுவடை செஞ்சுட்டாங்க. அறுவடை செஞ்சு முடிஞ்சுது எல்லாமே ஓரளவு தான் இருக்குது. இதில் பாருங்கள் அழகான ஒரு கோயிலுன்னு இருக்குது. நந்தி இருக்கிறபடியே அதிகமாக இது சிவன் கோயிலாக தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த சூழல் பரப்புகள் தோட்டத்துக்கு நடுவில் வந்து கட்டிக்காங்க. மேலேயே அந்த தோட்டத்துக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி இந்த தோட்டப்பரப்பில் வந்து கட்டி வச்சுக்காங்க. இங்கே பாருங்கள் கிணறு மேலேயே நல்லா அழகாக இருக்குது. இந்த கிணறு பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி கிணத்துக்கு பக்கத்துலேயே வந்து கோயில் இருக்குது. இங்கே அந்த வாழை மரங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க வாழை மரங்கள். இதில் வந்து இப்போ அங்கே மற்ற பகுதியில் வந்து இறைச்சிக்காங்க. இதில் மிஷின் எல்லாம் இருக்குது. அங்கேயும் அந்த அவங்களுடைய சாமான் வைக்கிறதுக்காக ஒரு தொட்டி மாதிரி ஒன்று இருக்குது பாருங்க. இங்கே அழகான வாழை மரங்கள் இதர குலையில் பாருங்க. எல்லாம் வந்து வெட்டுற தருணத்தில் பூவெல்லாம் விழுந்துடுது. ஓகே, இங்கால போய் நாங்கள் என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி இங்கால வந்து பார்ப்போம். இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரி தோட்டம். இந்த கத்திரி தோட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் நினைக்கிறேன் இதில் வந்து எரு போட்டிருக்காங்க பாருங்க. இதில் வந்து இந்த மாட்டு எரு, இந்த எரு எல்லாமே வந்து போட்டுட்டு இந்த நிலத்தை வந்து பாருங்க எல்லாம் வந்து அப்படியே கொத்தி விட்டுருக்காங்க.
இது தொடர்பில் வந்து நாங்கள் வந்து என்ன செய்கிறாங்க, ஏன் இப்படி செய்கிறவங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் கேட்போம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் நெடுகளுமே வந்து இந்த அறுவடை சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் இப்படி வந்து அதை பயிர்றது சம்பந்தமாகவும் கேட்காம, இந்த பயிர்றதுக்கு பிறகு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து இந்த மண்ணை பண்படுத்துகிற வேலைகள் வந்து ஏன் இப்படி செய்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் இதில் கேட்போம். அவங்க அந்த ஐயாக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க மனம் விட்டு என்ன சொல்கிறாங்கன்ற மாதிரியாக வந்து இந்த காணொளி வாயிலாக வந்து பதிவு செய்வோம். இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து இப்போ பாத்தி எல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே வந்து கொத்தி 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 கத்திரியை சுற்றி வந்து பார்த்துச்சுன்னா வெட்டி கொண்டே இருக்கிறாங்க. இதோட வந்து கேட்போம். இங்கே பாருங்க, இணுவில் புகையிரத நிலையம் இருக்குது பாருங்க, இணுவில் புகையிரத நிலையம். அதுக்கு வந்து அப்படியே இந்த முன்பகுதி, இணுவில் புகையிரத நிலையத்துக்கு முன்பகுதி இல்லாமல் வந்து நிற்கிறேன் பாருங்க. அப்படியே இங்கே வந்து ஐயாக்கள் நிற்கணும். இதை பாருங்கள் என்ன செய்யணும்னு பாருங்க. அப்படியே ஆக்கள் வந்து கொத்தி கொண்டிருக்கணும் பாருங்க, எப்படி கொத்தினோம்ண்டு. இது வந்து கத்திரியை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து கொத்தி கொண்டு வைக்கணும். இங்கால ஒரு ஆள், ஒரு 3 பேர் நிற்கணும் ஐயாக்கள். இங்கே பாருங்க, இதில் வந்து கொத்தி கொண்டு நிற்கணும் பாருங்க, அப்படி நிற்க மாட்டேன். இங்கெல்லாம் ஒரு ஐயா நிற்கிறார். இந்த ஐயாட்ட வந்து நாங்கள் தெளிவான விளக்கத்தை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். ஓ ஐயா, இதுக்கு என்ன செய்கிறீங்க நீங்கள்? இப்போ இந்த கத்திரி வந்து வச்சிருக்கு தானே, இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க? இது சாறு இப்படியே பாத்தியாகி இப்போ இந்த உரம் போட்டு ரைக்கிறது. இது வந்து இப்போ இந்த கத்திரி வந்து நட்டு இப்போ எத்தனை நாள் ஆகுது? இது வெங்காயத்துக்கு நட்டு இப்போ 1 மாதம். வெங்காயத்துக்கு நட்டுறீங்களா? வெங்காயம் நட்டு அதுக்கு நட்டு வெங்காயம் நட்டு 1 மாதம் பூரா நடுறாரு. நட்டு 1 மாதத்தால் கத்திரி நட்டு கிடக்கு. இப்போ வெங்காயம் கிண்டி அது சரியா இப்போ நட்டு 1 மாதம் ஆகுது. அதுக்கு இப்போ என்ன பசலைகள் போட்டு இப்போ வந்து இப்போ கொத்துறீங்களா இல்லாடி? இப்போ இது போட்டு கொத்துறோம். கொத்துறீங்க. என்னத்துக்கான இப்படி கொத்துறதுக்கான காரணம் என்ன? முதலே வந்து நீங்கள் பாத்தி கட்ட மாட்டீங்களா? இல்லை, முதலே பாத்தி ஆட்டுறேன். முதல் வெங்காயத்துக்கு சாரி உழுது பாத்தி ஆட்டினது. ஓகே. இப்போ திரும்ப கத்திரி நட்டு போட்டு திரும்ப வெங்காயம் கிண்டிட்டு திரும்ப சாரி தரையை சொப்ஸ் ஆகி போட்டு சொப்ட் ஆகி போட்டு இப்போ இனி வந்து இதை வந்து சாறதுக்கான பசலை போட்டு சாறுகள் என்ன உரமா இருக்கும்? உரம் இல்லை, இது மாட்டு இது கொஞ்சம் வளருமே டக்கு டக்குன்னு வளர நிலத்தை அதை போட்டு சாறிட்டு பிறகு பாத்தி ஆகிட்டு பிறகு அதுக்கு உரம் போட்டு பசலை உரம் போட்டு ரைட். இதுக்கு பிறகு நீங்கள் பாத்தி கட்டிங்களா? இப்போ இந்த புல்லுகள் எல்லாம் என்ன செய்வீங்களா? அதான் அரிச்சு கொண்டு வரேன். அந்த அம்மா அரிக்குதான். ரைட். எத்தனை மணிக்கு வந்தீங்க வேலைக்கு? நாங்கள் இப்படி 6 மணி. 6 மணிக்கு. ரைட். 6 மணிக்கு வந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. ரைட். இப்போ நீங்கள் 3 பேரும் என்ன சம்பளத்துக்கு தானே வந்து செய்றீங்களா? அப்படியா? சம்பளமா? இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? எவ்வளோ கொத்தி தாண்டா? இது எங்களுக்கு கண்டு கணக்கு. இப்போ இதுக்கு எத்தனை கண்டு டாக்கு? 800 கண்டு டாக்கு. 800 கண்டு டாக்கு. ரைட். 800 கண்டுக்கு இப்போ எவ்வளோ வரும் உங்களுக்கு 3 பேருக்கும்? 3 பேருக்கும் போலாம். சாரி 100 ஆண்டு சாரி பாத்தியாக 1800 ரூபா. 1800. ரைட். 800 அண்டாலும் இப்போ நீங்கள் 3 பேரும் வந்து பிரிச்சு அடிப்பீங்க அப்படியா? ரைட். இப்போ சாரி பாத்தியும் கட்டி விடணுமா? இன்றைக்கே கட்டுவீங்களா? கட்டுவோம். புல் அரிக்கல நேரத்தை பார்த்து செய்வோம். ரைட். நேரத்தை பார்த்து செய்வோம். ரைட். நீங்கள் வேறு என்னென்ன தொழில் செய்கிறீங்க? நீங்கள் இதானா இல்லாடி? இல்லை, நாங்கள் தோட்டம் செய்கிறோம். ஓகே. பால் மாடு வளர்க்குறோம். தம்பளம் இப்படி தோட்ட வேலைக்கும் போகிறோம். தோட்ட வேலைகளும் இப்போ இருக்கிற டைமுக்கு இதெல்லாம் செய்கிறேன். நேரமாக இருக்கணும். எவ்வளோ காலமாக இப்போ தோட்ட பயிர்களை செய்கிறீங்க? நாங்கள் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இதுதான் தொழில். இதான் தொழில். ரைட். பாருங்க, இப்படி வந்து கொத்தி கொண்டிருக்கணும் பாருங்க. இப்போ இன்றைக்கு தான் முதல் முறையாக வந்து நான் பார்க்குறேன் ஐயா. அது ஏற்கனவே வந்து சின்ன வயதில் பார்த்துக்கிறோம். இப்போ வெங்காய பயிற்சிகள், அறுவடைகள், கத்தரிகள் இப்போ அப்படி வளர்க்குறது அதெல்லாம் வந்து எடுத்து போட்டிருக்கோம். ஆனால் இப்போ இதெல்லாம் வந்து இது வந்து முக்கியமான ஒரு இதெல்லாம் பண்படுத்தி அதை வந்து பாத்தி கட்டுறன்றது முக்கியமான இதெல்லாம். அதான் கூட அதை பற்றி சம்மந்தமாக கேட்போம் உண்டு. நீங்கள் நான் பக்கத்தில் இளந்தாரி கோயில். அதுக்கு பக்கத்தில் எல்லாம் பாருங்க. அப்போ உங்களை நான் படுத்து சிலம்பு காண்றது இங்கே கண்டேன் அவன் கிடாக்கு தானே இதுக்கெல்லாம் சுற்றி வந்து இதுக்கெல்லாம் பார்த்துன்னு போவேன். அடி பாதி இது இப்போ என்ன வேலை அடாக்கு. இப்போ பாத்தி கட்டிட்டு பிறகு உரம் போட்டு ரைக்கிறது. அப்புறம் கத்தரி வளர புழு சுத்தி வரைக்கும் மருந்து அடிச்சு. ரைட். இப்போ இது வந்து 1 மாதம் மட்டும் சொல்லிச்சுன்னா இப்போ பாத்தியெல்லாம் கட்டிட்டு உரத்தை போட்டு வச்சா இன்னும் 1 மாதத்துல நாங்கள் அறுவடை செய்யலாம். அப்படியா? காயாயிலாம். ரைட். பூக்கு தாங்கிடுது. இப்போ பூக்க வலிக்கிட்டு தானே இங்கே வரும். இந்த பூ வந்து பூவெல்லாம் வந்துடுது. இது வந்து ஆரம்ப கட்டம். நாங்கள் வந்து இப்போ நிறைய பயிற்சிகள் எல்லாம் வந்து குறிப்பாக சொல்ல போனால் நிறைய கத்திரி எல்லாமே வந்து பூத்து காய்ச்சிருக்கைக்கு வந்து பார்த்துருக்கோம். இது வந்து இப்போ தான் நட்டு 1 மாதம் ஆகுது. இனித்தான் அந்த உரமெல்லாம் போட்டு வச்சா அது வந்து காய்க்க வலிக்கிடும். அப்போ இதுதான் வந்து இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். என்ன நாங்கள் தனியாக அறுவடைகள் அது மட்டுமே இல்லாமல் இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பாருங்க.
குறிப்பா அந்த கண்டடி கிண்டி விடுறேன்னு சொல்றதല്ലോ அது இருக்கு அது இனி இப்ப அது இப்போ இல்லை இதுக்கு அது வளர்ந்துட்டு வளர்ந்துட்டு முதல்ல வந்து கண்ணாடி முதல்ல ரைட் சும்மா நட்டார் நட்டால் கண்ணாடி பிண்டாகணும் ரைட் சும்மா ரெண்டு போட்டு இப்போ இது வந்து இப்போ நீங்கள் நட்டிங்கன்னு சொல்லி சொன்னா முதல் வந்து பாத்தியை கட்டி விடுறதோ இல்லாட்டி கண்டடிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி கிள்ளி ஊத்துறதோ இல்லை முதல்ல பாத்தி அப்படியே கீறு மார்க்கி போட்டு அது கோயிலுக்கு தான் வந்து தண்ணி கொண்டு வந்து ஊத்துற அதுவும் இருக்கிறது ரைட் இதை நீ இங்க எல்லாம் நீ எப்போ கோயில வைப்பீங்களா இதுக்கு எல்லாம் அடுத்த மாதிரி காத்தியை தான் வைப்பீங்களா இதுக்கே வராது நல்லா இதுக்கே வராது ஒரு வருஷம் பயிர் இது ஒரு வருஷம் ஒரு வருஷம் இருக்கு ரைட் இது வெங்காயத்துக்கு பிறகு பீட்ரூட் ஒரு பயிருக்கும் அந்த மாத்தி மாத்தி வைக்கிறது இருக்கு என்ன இப்ப வெங்காயம் வச்சிங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்குள்ள கத்திரி வைக்கிறது வெங்காயம் வச்சா பீட்ரூட் வைக்கிற அப்படி மாறி மாறி வைக்கிற அப்படி ரைட் சரி நீங்க எத்தனை வருஷமா சரி எழுதுங்க தோட்டம் நாங்க பிறந்த கூடி இதான் வேலை எப்படி கொத்துறாண்டு உங்களுக்கு இதெல்லாம் பழைய என்ன பழைய பழக்கம் தான் அதான் இப்ப முதல் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு இல்ல முதல் வந்து தோட்டம் மேல கஷ்டமா இருக்கு உடம்பு கொஞ்சம் நோரமா இருக்கும் கையை காட்டுங்க கையை காட்டுங்க இங்க பாருங்க இதான் தோட்டம் செய்யறாங்க கை வந்து இப்படி இதுல வந்து இதுல எல்லாம் வந்து அப்படி காய்ச்சி போயிருக்கு பாருங்க இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க கையை நகங்களை பாருங்க எல்லாம் வந்து அப்படித்தான் இருக்கு இதான் வந்து தோட்டம் செய்யறாங்க கை வந்து இப்படித்தான் இருக்குன்றது அதான் சொல்ற தோட்டக்காரர் அடிச்சா வந்து என்ன உடம்பு வைக்காது வண்டிகள் வைக்காது என்ன சிக்ஸ் பேக் இருக்கோ வண்டி தானோ அது நாங்கள் நடுவில் உழைக்கிறோம் வெஜிக்கிறோம் அரைக்கிறோம் இப்போ எல்லாரும் யாரு கேட்டாலும் இப்படி கண்டு கணக்கு தான் வேலைக்கு போகிறோம் நாலு கோடி கட்டுப்படியுமாகும் கட்டுப்படி நாங்கள் 2 மணிக்கு வந்தால் 2 மணிக்கு போவோம் 6 மணிக்கு வந்து 2 மணிக்கு போக 3000 ஓகேண்ணே ரைட் உங்களை பழக்கமான வேலைனுடைய ஓகேண்ணே ரைட் அப்படி செய்கிறோம் சுரண்டியோட மண் என்ன இதுக்கண்ணே வச்சுக்கிறீங்க மண் பிடிச்சா ரைட் அப்படி பிராண்டி போட்டு ஆனா ஒட்டி பிடிக்கணும் என்ன சோப் மண் என்ன ஒன்றும் செய்யல சுரண்டி எங்க வைக்கிறது பின்ன கொஞ்சம் பின்ன பொக்கருக்கு குழுவலானது பின்ன குழுவா அப்படியே ஒளிவா அப்படியானே ரைட் இதுதான் வேலை ரைட் நீங்க பாருங்க அப்படி வேலை செய்ய வேண்டும் மேலே தோட்ட வேலைன்றது சாதாரணமான வேலை இல்லை ஆனால் அவங்களுக்கு வந்து சின்ன வயதுலேருந்தே அந்த வேலையெல்லாம் பழகினபடியா அதை வந்து கொஞ்சம் பழக்கமான வேலையிலனுடைய அப்படியே செய்யலாம் ரைட் பாருங்க கைக்கணும் அதோ பழக்கம் தானே பொங்கும் வேணா முதல்ல செய்ய கஷ்டமா இருக்கும் புறா எல்லாம் பழகிடும் ரைட் வணக்கம் நீங்கள் எத்தனை வருஷமா சரிகள் நாங்கள் பிறந்ததுலேருந்து இதான் வேலை நீங்களும் அந்த கூலிக்கு மட்டும் தான் போகிறோம் தோட்டங்களும் செய்கிறீங்களோ கூலிக்கு மட்டும் தான் போகிறோம் ரைட்டு நீங்கள் செய்யுங்க வேலை செய்யுங்க நான் கூட வேலை நீங்கள் வேலையை பாருங்க ரைட் பாருங்க இதெல்லாம் இந்த மாட்டு இங்கே இருங்கோ இல்லை மாட்டுகள் வந்து இருக்குது இதை வந்து போட்டு தான் வந்து இப்போ கொத்தி கொண்டு வைக்கிறேன் ஆனால் முதல்ல வந்து வெங்காயத்துன்னு அந்த தாரெல்லாம் அப்படியே போட்டதோ இல்லை என்னது இல்லை கிள்ளியாச்சு ரைட் சரி முழுக்க இங்கே எல்லாம் தோட்டம் இதெல்லாம் இங்கே சாரியாச்சுன்னா ஐயா என்ன இது நீங்களா செஞ்சீங்க வேறையாக ரைட் இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து சாரி வந்து பாத்தியெல்லாம் கட்டினேன் பாருங்க இது இப்போ இங்கே வந்து இப்போ கொத்தி கொண்டிருக்கணும் கொத்தி வந்து இங்கால செஞ்ச மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்காலையும் வந்து செய்ய போயிடும் அதுக்கான வேலைகள்லாம் வந்து நடந்துருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து சாரி பாருங்க அந்த கண்டடி எல்லாம் வந்து மண்ணெல்லாம் அணைச்சி அந்த கண்டு வந்து காற்றுக்கு வந்து சாயாமல் என்ன கண்டு வந்து காற்றுக்கு சாயாமல் அந்த
கண்டடி அணைக்கிறேன்னு சொல்கிறது. கண்டடிக்கின்றது சொப்டாக இருக்குது. இது வந்து கண்டடி அணைக்கிறது, வளர வலிக்கிற கண்டடிகளை வந்து அணைச்சா தான் வந்து கண்டு காற்றுகளுக்கு வந்து அப்படியே சாயாமல் கொள்ளாமல் அப்படி இருக்கும். இது வந்து இப்போ எத்தனை அடிக்கன்னு இருக்கோயா? ஆ கத்திரி வைக்கிறது எத்தனை அடிக்கன்னு இருக்கும் அப்படியா? 2 முழத்துக்கு உண்டு. 2 முழத்துக்கு உண்டு. ரைட் 2 முழத்துக்கு உண்டுன்னா என்ன? ரைட் நெருங்கினா காய்க்கா என்ன? ரைட் காய குறைவாக இருக்கும். ரைட் இது இப்போ என்ன நீங்கள் ஒரு மாதத்தில் வந்து பாருங்க மூடிடும் என்ன வளர்ந்து இப்போ நிலம் தெரியாது வந்து. ரைட் இப்போ என்ன முடியாது நம்ம கொஞ்சம் தான் கிடக்குண்ணே. 2 தான் கிடக்கு. ரைட் பாத்தியாக்கணும். இப்போ புல்வெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா உடனே செய்யலாமே. ரைட் ஓகே நன்றியா. ஓகே நன்றி. யூடியூப் சேனலில் போடுவோம். ரைட் ஓகே வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ கத்திரிக்கு வந்து இந்த மண்ணை வந்து பதப்படுத்துனாங்க. மண்ணை வந்து பதப்படுத்தி சாரி பாத்தி கட்டுறேன்னு சொல்கிறது. அதாவது எரு போட்டு அதை வந்து பதப்படுத்தி சாரி பாத்தி கட்டுவாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உரம் போட்டு வைப்பாங்க. இப்போ வந்து பூக்கள் எல்லாம் வலிக்கிடுது. பூக்கள் நேரத்தில் இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து எல்லாம் காய்க்க வலிக்கிடும். என்ன மேலே 2 மாத பயிர் இப்போ 1 மாதம் ஆகிடுது. இதெல்லாம் வந்து வச்சு 1 மாதம் ஆகுது. இதெல்லாம் வந்து காணக்கூடிய பாருங்கள். சின்ன பூவல் இதெல்லாம் வந்து இப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் சின்ன குட்டி பூ. இந்த ஓட்டையெல்லாம் வந்து பாருங்கள். எல்லாம் வந்து இனி மருந்தடிப்பாங்க. மருந்தெல்லாம் அடித்து சரியான முறையில் வந்து அதை பதப்படுத்துவாங்க. இங்கே பாருங்கள் இந்த அம்மா வந்து புல் எடுத்து கொண்டு இருக்கிறா. இதை பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த ஒவ்வொரு இடங்கள்லேயும் வந்து இந்த புல்லுகள் எல்லாம் எடுத்து நம்ம வந்து வச்சு கொண்டு இருக்கிறோம். அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன வெங்காயம் வருது நம்ம முதல் நட்டு என்ன முதல் நட்டை பாருங்கள். இதில் வெங்காயம் வருது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளற வருது. அப்போ அதை எடுத்து ஒரு வாளிக்கு வந்து போட்டு வைத்து கொண்டு பாருங்க. ஓகே காணொலி வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையிலே எனக்கு ஒரு வித்தியாசமான காணொலி, ஒரு சின்ன காணொலி தான், ஆனால் முக்கியமான ஒரு காணொலியும் கூட. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயம் சார்ந்து நாங்கள் வந்து தனியாக அறுவடை அந்த பயிர் வந்து எப்படி வைக்கிறதுன்றதை தாண்டி ஒரு நிலம் சம்பந்தமானது, நிலத்திலாம் வந்து நாங்கள் அந்த பயிர்றோம் என்ன. அப்போ நிலம் சம்பந்தமானது அதை வந்து எப்படி பதப்படுத்தி எப்படி வந்து அதெல்லாம் வந்து செய்வாங்க என்ற மாதிரியும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அவங்களோட வந்து ஒரு தோட்டக்காரர், அவங்க தோட்ட வேலை செய்கிறவங்க அவங்களோட வந்து அதை கேட்டு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. உண்மையிலே ஒரு பிரியோசனமான ஒரு காணொலியாக இருந்துக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு காணொலி வாயிலாக சந்திப்போம். காணொலி பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் பார்க்க லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய பேர் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்றதை சொல்லிக்கொண்டு இதோட வந்து காணொலி வந்து நிறைவு செய்யணும். ஓகே பாய்.